இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது genetic control of RH factor in principle of inheritance and variation. genetic control of RH factorல நம்ம ரெண்டு hypothesis பார்க்க போறோம். ஒன்னு வந்து Fisher and Ray's hypothesis, இன்னொன்னு வந்து Wiener's hypothesis. First Fisher and Ray's hypothesis. So RH factor இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 3 different pairs of alleles responsible. ஸோ அது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா குரோமோசோம்ஸில் 3 டிஃப்ரெண்ட் க்ளோஸ்லி லிங்க்டு வெவ்வேறு, அதாவது குரோமோசோம் பேரில் 3 டிஃப்ரெண்ட் க்ளோஸ்லி லிங்க்டு லோக்கை, அதாவது லோக்கைன்னா அந்த லொக்கேஷனில் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் சிஸ்டம் இஸ் மோர் காமன்லி இன் யூஸ் டுடே அண்ட் த யூசஸ் த கேபிட்டல் சி ஸ்மால் டி இ நாமன்க்ளேச்சர். ஸோ இந்த சிஸ்டம், அதாவது இந்த 3 டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் அலீல்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இல்லையா ஒரு குரோமோசோம், அது வந்து இப்போ காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் சிடிஇ கேபிட்டல் சி ஸ்மால் டி ஸ்மால் இ நாமன்க்ளேச்சரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர்ஸ் ஆஃப் ஆர்ஹெச் அலீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சி ஸ்மால் சி, கேபிட்டல் டி ஸ்மால் டி அண்ட் கேபிட்டல் இ ஸ்மால் இ. ஸோ இவங்க வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க? different loci on homologous chromosome pair. So homologous chromosome pairல வெவ்வேறு லொக்கேஷன்ல, அதாவது வெவ்வேறு பிளேஸ்ல present ஆயிருக்காங்க. கேபிட்டல் சி ஸ்மால் சி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் இ ஸ்மால் இ. ஸோ இதோட பாசிபிள் ஜீனோடைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல், அதாவது ஒன்று வந்து கேபிட்டல் சி ஆர் ஸ்மால் சி, இன்னொன்று வந்து கேபிட்டல் டி ஆர் ஸ்மால் டி, இன்னொன்று வந்து கேபிட்டல் இ ஆர் ஸ்மால் இ. ஸோ இப்படி தான் அதோட ஜீனோடைப்ஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சிடிஇ ஆர் ஸ்மால் டிஇ, கேபிட்டல் சி ஸ்மால் டி கேபிட்டல் இ ஆர் சி தட் இஸ் ஸ்மால் சி கேபிட்டல் டி ஸ்மால் இ. இல்லைன்னா ஸ்மால் சி ஸ்மால் டி ஸ்மால் இ ஆர் ஸ்மால் சி ஸ்மால் டி ஸ்மால் இ. இல்லைன்னா அதாவது கேபிட்டல் சி கேபிட்டல் டி ஸ்மால் இ ஆர் கேபிட்டல் சி ஸ்மால் டி கேபிட்டல் இ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீனோடைப்ஸ் நம்மளுக்கு வரத்துக்கு இது இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஆல் ஜீனோடைப்ஸ், அதாவது ஆல் ஜீனோடைப்ஸ் கேரியிங் எ டாமினன்ட், அதாவது டாமினன்ட் டி. இப்போ இந்த எல்லா ஜீனோடைப்ஸ்லையும் இந்த கேபிட்டல் டி இருக்கு இல்லையா, அந்த கேபிட்டல் டி இருக்கிற அந்த அலீல் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுறது? ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் குரூப்பை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆர்ஹெச் பாசிட்டிவ் அந்த கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிள் யார்? கேபிட்டல் டி. அப்போன்னா இதில் ஆர்ஹெச் பாசிட்டிவ், இதுலேயும் ஆர்ஹெச் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இதில் ஆர்ஹெச் பாசிட்டிவ். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் டி இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து என்னது? ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மற்றது ரிசசிவ் டபுள் டி வருது இல்லையா. ஸோ இப்போ இங்கே வந்து டபுள் டி வந்ததுன்னா என்ன? ஓகே, டபுள் ரிசசிவ் ஜீனோடைப் டபுள் டி வந்ததுன்னா சொல்லுங்க, ஆர்ஹெச் நெகட்டிவ் ஃபீனோடைப். ஸோ கேபிட்டல் டி வந்தால் ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஃபீனோடைப் நம்மளுக்கு கிடைக்குது. ஸ்மால் டிடி, அதாவது டபுள் ரிசசிவ் அலீல் வந்ததுன்னா நம்மளுக்கு ஆர்ஹெச் நெகட்டிவ் கிடைக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்க, கேபிட்டல் சி ஆர் ஸ்மால் சி, கேபிட்டல் டி ஆர் ஸ்மால் டி, கேபிட்டல் இ ஆர் ஸ்மால் இ. ஸோ இந்த மாதிரி அலீல் பேர்ஸில் தான் நம்மளுக்கு வந்து இந்த நோட்டபிள், இந்த ஜீனோடைப் எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி சிஆர்டி அந்த இது வந்து இங்கே இந்த குரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இந்த குரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுதான் ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைப்போதசிஸ். நெக்ஸ்ட் வெய்னர்ஸ் ஹைப்போதசிஸ். ஸோ வெய்னர் தான் இந்த 8 அலீல்ஸ், அதாவது இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிளட் குரூப் வரத்துக்கு வந்து 8 அலீல்ஸ் ரெஸ்பான்சிபிள். R1, R2, R0, RZ. அதாவது இது எல்லாமே கேபிட்டல்ஸ், அதாவது கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் R0, கேபிட்டல் RZ, ஸ்மால் R1, ஸ்மால் R11, ஸ்மால் RY அண்ட் ஸ்மால் R. இது எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. இந்த
8 அலீல்ஸும் ஆர்ஹெச் லோக்கல்ஸ், ஒரு சிங்கிள் ஆர்ஹெச் லோக்கலில் ப்ரெசன்ட், லோக்கஸ் அந்த லொக்கேஷன். இப்போ இதுதான் வந்து குரோமோசோம்னா, இந்த குரோமோசோமில் இந்த லொக்கேஷனில் இந்த 8 அலீலும் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜீனோடைப் இருக்குல்ல, இந்த எல்லா ஜீனோடைப்லேயும் கேபிட்டல் ஆர் வந்துடுச்சுன்னா வச்சுக்கோங்க, அது ஆர்ஹெச் பாசிட்டிவ். அதாவது கேபிட்டல் ஆர்ன்னா என்னென்ன சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த ஆர்ஹெச், அதாவது நம்மளுக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் வரணும்னா இந்த கேபிட்டல் ஆர் அலீல் இருக்கு இல்லையா, R1 வரலாம், R2, R0, RZ, இதில் 4ல் ஏதாச்சும் ஒன்று வந்துடுச்சுன்னா அது ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஃபீனோடைப். ஸோ அதுவே டபுள் ரிசசிவ்ல ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்மால் ஆர், ஸ்மால் r1, ஸ்மால் r1, ஸ்மால் r11, ஸ்மால் r11, ஸ்மால் ry, ஸ்மால் ry. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆர்ஹெச் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த ஜீனோடைப், அதாவது கேபிட்டல் ஆர் வந்தால் ஆர்ஹெச் பாசிட்டிவ், ஸ்மால் ஆர் வந்ததுன்னா ஆர்ஹெச் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, RH0, RH1, RH2, RHZ, இதில் வந்து என்னது இது கேபிட்டல் ஆர். ஸோ கேபிட்டல் ஆர்ன்றதுனால இதோட அகுட்டுலோஜன், அதாவது இந்த இது பண்ணுறதும் RH0, RH1, RH2, RHZ. ஓகே, ஸோ இங்கே வந்து பிளட் ஃபேக்டர்ஸும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இவங்க ஷார்ட் டெசிக்னேஷனில் வந்து R0, R1, R2, R2ன்னு வருது. ஸோ இது வந்து கேபிட்டல் டி சிஇ, கேபிட்டல் டி, கேபிட்டல் சிஇ. ஸோ அந்த இ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஃபிஷர் ரேஸ் ஹைப்போதசிஸ், கேபிட்டல் டி வந்தால் ஆர்ஹெச் பாசிட்டிவ். அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் வந்திருக்கு. RH, ஸ்மால் RH, ஸ்மால் RH1, ஸ்மால் RH11, ஸ்மால் RHY. ஸோ இப்படி இருந்தால், ஸோ இங்கே அகுட்டிஜோஜன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்த பிளட் ஃபேக்டர்ஸும் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஸ்மால் ஆர்ல வர எல்லா டைப்பையும் நம்ம, அதாவது இங்கே ஸ்மால் டி, அப்போ ஸ்மால் டி வந்ததுன்னா என்ன, ஆர்ஹெச் நெகட்டிவ். ஸோ எரித்ரோபிளாஸ்டஸ் ஃபீட்டாலிசிஸ், எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ். ஸோ வயிற்றுக்குள்ள இந்த குழந்தை வந்து பிகாஸ் ஆஃப் எரித்ரோபிளாஸ்டர், ஆர்பிசி டிஸ்ட்ரக்ட் ஆகிற, பிளாஸ்டோஸ்னாவே என்னது, அந்த ஆர்பிசி வந்து உடையிறது, அதாவது பிரேக் ஆகிறது. ஓகே, எரித்ரோன்னா ஆர்பிசியை குறிக்குது, ரெட் பிளட் செல்ஸை, அது வந்து உடையிறது. அதாவது இந்த எரித்ரோபிளாஸ்டஸ் ஃபீட்டாலிசிஸை பற்றி, குழந்தை வயிற்றுக்குள்ள குழந்தை, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், இன்கம்பேட்டபிலிட்டி ஆஃப் ஆர்ஹெச் ஃபேக்டர் எரித்ரோபிளாஸ்டஸ் ஃபீட்டாலிசிஸ். ஸோ இந்த அதாவது இன்கம்பேட்டபிலிட்டினா அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து ஒத்து போகாததுனால இந்த எரித்ரோபிளாஸ்டஸ் ஃபீட்டாலிசிஸ் என்ற ஒரு அதாவது ஒரு டிசீஸை பார்க்குறாங்க குழந்தைங்களில். எரித்ரோபிளாஸ்டஸ் ஃபீட்டாலிசிஸ் அதாவது இன்கம்பேட்டபிலிட்டினா ஒத்து போகலை. ஸோ எப்படின்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது ஆர்ஹெச் ஃபேக்டரால் அந்த ஃபீட்டஸ் வந்து ஆர்பிசி டெஸ்ட்ராய் ஆகுது. ஓகே, அது என்னன்றதை நம்ம சொல்கிறேன் பாருங்க. RH incompatibility has a great significance in child birth. ஸோ RH ஒத்து போகாததுனால குழந்தை பிறக்கிறதுல ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ஓகேவா? If a woman is RH negative and a man is RH positive, the fetus may be RH positive, having inherited the factor from its father. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அம்மா வந்து RH நெகட்டிவ் பிளட் இருக்குது, அப்பா வந்து RH பாசிட்டிவ், குழந்தை வந்து எதில் பிறந்தது, குழந்தைக்கு வந்து RH பாசிட்டிவ் பிளட் குரூப் வந்தது. யார்கிட்ட இருந்து வந்தது? அப்பா கிட்ட இருந்து வந்தது. ஸோ த RH நெகட்டிவ் மதர் becomes sensitive by carrying RH positive fetus within her body. ஸோ இப்போ இந்த அம்மா வயிற்றுக்குள்ள இந்த குழந்தை வந்து RH பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகுதுன்னா சென்சிட்டிவ் ஆகுது. எப்படியோ கொஞ்சம் பிளட் வந்து நம்ம பாடிக்குள்ளே போனாவே என்ன நடக்குது, ஃபாரின் பார்ட்டிக்கல் பாடிக்குள்ளே போனாவே என்ன நடக்குது, இம்யூனோக்ளோபின் தட் இஸ் ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த RH பாசிட்டிவ்க்கு வந்து RH நெகட்டிவ் வந்து சென்சிட்டிவ் ஆகுது பாடிக்குள்ளேயே. டியூ டு த டேமேஜ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் during childbirth, the mother's immune system recognizes the RH antigen and gets sensitized. எப்படி சென்சிட்டிவ் ஆகுதுன்னா, இப்போ குழந்தை பிறக்கும்போது
அந்த பிளட் வெசல் டேமேஜ் ஆகி அதில் அந்த ரத்தம் வந்து நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே அந்த வயிற்றுக்குள்ளே அந்த கலக்கும் போது அம்மாவோட ஆர்ஹெச் அதாவது ஆன்டிபாடிஸ் வந்து ஆர்ஹெச் ஆன்டிஜனுக்கு கிரியேட் பண்ணி வச்சிரும். ஸோ அதனால் சென்சிட்டிவ் ஆகிடுது. அதாவது இப்போ அது உள்ளே கொஞ்சம் வந்தாவே என்ன ஆகிடுது, சென்சிட்டிவ் ஆகுது. ஸோ இதனால் வந்து ஆன்டிபாடிஸ் ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் அம்மாவோட பாடியில் ப்ரொடியூஸ் ஆகி இருக்கும். ஸோ அந்த ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் வந்து ஐஜி, தட் இஸ் ஐஜி கேபிட்டல் ஜி, அதாவது இம்யூனோகுளோபின் ஜி டைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஸ்மால், ரொம்ப ஸ்மால், இந்த ஆன்டிபாடிஸ் வந்து ரொம்ப ஸ்மால். இது ஈஸியாக பிளசண்டாக்குள்ளே போயிடும். பிளசண்டாக்குள்ளே போயிட்டு என்டர்ஸ் த தட் இஸ் ஃபீட்டல், அதாவது அந்த பிளசண்டாக்குள்ளே போயிட்டு யூட்ரஸ்குள்ளே பிளசண்டாக்குள்ளே போயிட்டு ஃபீட்டஸோட சர்க்குலேஷனை அஃபெக்ட் பண்ண முடியும் இந்த ஆன்டிபாடிஸ். By the time the mother gets sensitized and produces antibodies, the child is delivered. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சிட்டிவ் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகும்போது சைல்டு டெலிவரி ஆகிடுது. இது எந்த பிரச்சனையும் இல்லை ஃபஸ்ட்டு குழந்தைக்கு. செகண்ட் ஒன் வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து செகண்ட் ஒனில் அந்த குழந்தை அதை மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த ப்ராப்ளம், அதாவது எரிஸ்ட்ரோபிளாட்டிஸ், அந்த ரத்தம் இதுவாகிட்டே இருக்கும், இல்லை ஆர்பிசி வந்து டெஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம சொல்லணும். இப்போ நான் இதை சொல்கிறேன் கிளியராக. இப்போது வந்து நம்ம படித்தது தான். இவர் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஃபாதர், இவங்க வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ் மதர். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் பாசிட்டிவ் பேபி ப்ளஸ் போட்டிருக்காங்க இல்லையா, பாசிட்டிவ் பேபியோட பிளட்டு மட்டும் பாசிட்டிவ், மதரோட இந்த மைனஸ் போட்டிருக்கிறது வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ். ஸோ இப்போ டெலிவரி ஆகும் அது வரையும், அதாவது கேரிங் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ டெலிவரி ஆகும்போது நார்மல் டெலிவரினா அந்த அந்த மாதிரி உடச்சிக்கிட்டு வெளியில் வரும்போது குழந்தையோட பிளட் வெசல், அதாவது குழந்தையோட பிளட்டு வந்து மதரோட பிளட்டோட அந்த பாடிக்குள்ளே கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள். இன்வெர்டிங் ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் செல் காசிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ். ஸோ இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் வந்து மதர் யார்கிட்டேருந்து நுழையுது, அம்மா, அதாவது குழந்தைகிட்டேருந்து அம்மாவுக்கு நுழைஞ்சிடுச்சு. ஓகே, பிளட் ஸ்ட்ரீமில். ஸோ அப்படி ஸ்ட்ரீமில் நுழைஞ்ச உடனே என்ன ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகிடுச்சு, இது வந்து ஆன்டிபாடிஸ், அதாவது டி ஆன்டிபாடிஸ், ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் வந்து அம்மாவோட பிளட் ஸ்ட்ரீமில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் நார்மலானாலும் செகண்ட் ஒனுக்கு இது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் அட்டாக்ஸ் த ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் செல் காசிங் ஆர்ஹெச் டிசீஸ். ஸோ அந்த டிசீஸை உருவாக்குது. இது ஒன்று. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், அதாவது டிசீஸ், அதாவது ஆர்ஹெச் ஃபாதர், ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஃபாதர், ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஃபாதரோட ஆர்ஹெச் நெகட்டிவ் மதர். ஸோ குழந்தைக்கு வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் குரூப் வருது. ஃபஸ்ட்டு இதில் எந்த பிரச்சனையும் வரதில்லை. செகண்ட் அதாவது குழந்தை பிறக்கும் போது இந்த டிசீஸ் வருது. ஏன்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ்க்கு மதரோட பிளட்ல ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணுறதுனால அந்த குழந்தையோட ஆர்பிசி டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க, மெட்டர்னல் சர்க்குலேஷன், அதாவது மெட்டால்னா அம்மாவோட பிளட் சர்க்குலேஷன்ல மெட்டர்னல் பிளட், தட் இஸ் ஆர்ஹெச் பாசிட்டிவ் ரெட் பிளட் செல்ஸ், சரியா பாசிட்டிவ் கிடையாது, ஆர்ஹெச் நெகட்டிவ் ரெட் பிளட் செல்ஸ், ஃபீட்டல்னா குழந்தை, அந்த குழந்தையோட ஆர்ஹெச் பாசிட்டிவ் ரெட் பிளட் செல் எங்கே என்டர் ஆகுது, அம்மாவோட பாடியில் கலக்குது. ஓகே, இந்த பிளட் வெசல் எப்படியோ ஒன்று கலக்குது. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா மெட்டர்னல் சர்க்குலேஷன். மெட்டால்னா அம்மாவோட பிளட் சர்க்குலேஷனில் ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகுது. ஏன்னா பாசிட்டிவ் இது வந்து கலந்ததுனால. ஓகேவா? தேர்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னா, மெட்டர்னல் சர்க்குலேஷனில் மெட்டர்னல் ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் கிராஸ் த பிளாசண்டாவை நோக்கி குழந்தைகிட்ட போயாச்சு. இப்படி போகும்போது என்ன நடக்குது, அகுட்டிலைசேஷன், அதாவது ஃபீட்டஸ் அகுட்டிலைசேஷனா ரத்தம் கட்டின மாதிரி, இது பாருங்க அங்கங்கே ரத்தம் கட்டின மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் ரெட் that is red blood cells leads to HDN. Okay, HDN na hemolytic disease of newborn. hemolytic na the RBC lysis ஆகுது இல்லையா, லைசஸ் என்ன என்னது, அழியுது, டெஸ்ட்ராய் ஆகுது, அதுதானே எரித்ரோபிளாஸ்டஸ், RBC டெஸ்ட்ராய் ஆகுது.
ஓகே, ஸோ யூஸ்வலி நோ எஃபெக்ட்ஸ், அதாவது நான் அப்பயே சொன்ன எந்த ஒரு எஃபெக்டும் ஃபர்ஸ்ட் சைல்டு பிறக்கும் போது ஏற்படாது. ஓகேவா? செகண்ட் சைல்டு பிறக்கும் போது தான் இந்த எரித்ரோபிளாஸ்டஸ் ஃபீட்டாலிசிஸ் நடக்கும். ஸோ அம்மாவோட பிளசண்டால RH ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால இந்த செகண்ட் குழந்தைய அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ யூஸ்வலி நோ எஃபெக்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் எக்ஸ்போஷர் ஆஃப் மதர்ஸ் RH positive antigen during the first child birth. Subsequently, RH positive children carry by the same mother may be exposed to the antibodies produced by the mother against RH antigen, so which are carried across the placenta into the fetal blood circulation. So next குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஏற்படும். ஓகேவா? So this causes chemolysis of fetal RBC. So fetal RBC நம்ம இங்க பார்த்தோம்ல, ஸோ இந்த மாதிரி, ஸோ அதுதான் fetal RBC யோட ஹீமோலைசஸ், அதாவது அந்த RBC வந்து டெஸ்ட்ராய் ஆகிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏன்னா இந்த RH ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகி பிளசண்டாக்குள்ள இருக்கிறதுனால அந்த குழந்தையோட செகண்ட் குழந்தையோட RBC வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. ஸோ இதனால வந்து அந்த குழந்தை நல்லா பிறந்தாலும் ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அனீமியா, ரத்த சோகை, அப்படி தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும். இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஹீமோலைட்டிக் அனீமியா. ஓகே, இந்த மாதிரி நிறைய பிளட் செல்ஸ் இருக்காது. ஓகே, கரெக்டாக இருக்க வேண்டியது இருக்காது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் பாடி, ஏன்னா ஜாண்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ் ஆர் ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபார்ன், HDN அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் எரித்ரோபிளாஸ்டஸ் ஃபீட்டாலிசிஸ். இதை நம்ம எப்படி தடுக்கிறது? ஓகேவா? If the mother is RH negative and the fetus is RH positive, anti-D antibodies should be administered to the mother at 28th and 34th week of gestation as a prophylactic measure. ஸோ இப்போ வந்து RH நெகட்டிவ் மதரும் RH பாசிட்டிவ் ஃபீட்டஸ் குழந்தை இருந்ததுன்னா, அம்மா ப்ரெக்னன்சியாக இருக்குது இல்லையா, ப்ரெக்னன்சியாக இருக்காங்க இல்லையா, 28th and 34th வீக்கா, அந்த டைமில் வந்து ஆன்டி-டி ஆன்டிபாடிஸை அவங்களுக்கு ஊசி மூலமாக கொடுக்கணும். இது வந்து ஒரு ப்ரோஃபைலாட்டிக் மெஷர்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த RH நெகட்டிவ் மதர் டெலிவர்ஸ் RH positive child, then the anti-D antibodies should be administered to the mother soon after the delivery. இப்போ இந்த RH நெகட்டிவ் மதர் வந்து RH பாசிட்டிவ் குழந்தைய பெற்றுட்டாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் எந்த ப்ராப்ளம் இல்லையா, அதனால் ஆன்டி-டி ஆன்டிபாடிஸை நம்ம குழந்தை பிறந்த உடனே டெலிவரி ஆன உடனே இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுத்துடணும், உடனே கொடுத்துடணும். ஸோ திஸ் டெவலப்ஸ் passive immunity and prevents the formation of anti-D antibodies in the mother's blood by destroying RH fetal RBC before the mother's immune system is sensitized. ஸோ இப்போ இந்த passive immunity நம்ம கொடுத்துட்டோம்னா ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கும் மதர்ஸ் பிளட்டில். ஸோ இதனால் நெக்ஸ்ட் குழந்தை RH ஃபீட்டல், அதாவது RH ஃபீட்டல் ஆர்பிசியை டெஸ்ட்ராய் பண்ணாமல் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எப்போ செய்யணும்னா, மதர்ஸோட இம்யூன் சிஸ்டம் சென்சிட்டிவ், அதாவது அது போய் உள்ளே போய் சென்சிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம செய்யணும். ஸோ திஸ் ஹேஸ் டு பி டன் வென் எவர் த உமன் அட்டைன்ஸ் ப்ரெக்னன்சி. ஸோ இது நம்ம எப்போ பண்ணணும்னா, ப்ரெக்னன்சி ஆகும்போது ஃபஸ்ட்டு பார்க்கணும், இல்லை ஃபஸ்ட்டு குழந்தை வந்து பிறந்து பிளட் செக் பண்ணிட்டோம்னா, அந்த பிளட் குரூப் செக் பண்ணிட்டோம்னா உடனே நம்ம இதை செஞ்சாகணும். இப்படி செஞ்சால் இந்த நோய் வராமல் தடுக்கலாம், எரித்ரோபிளாஸ்டஸ் ஃபீட்டாலிசிஸ் வராமல் தடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.